அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஓகேசா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் குருமா. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 50 மில்லி ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இல்லை 2 போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 5 காஞ்ச மிளகாய், 1/4 மூடி தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஆறினவுடனே மிக்சியில் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். இப்போ கடாயில் 50 ஆயில் ஊற்றிங்க. அதில் கடுகு போட்டுங்க. கடுகு பிடிச்சது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பொடிசு நறுக்குன்னு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுங்க. இப்போ நறுக்குன்னு சுரைக்காவை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேவையான சால்ட் போட்டுங்க. இப்போ அரைச்சி வதக்கியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பிசியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது சுடு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நான் குருமா பதம் வந்துடுச்சு. இதை அரைக்கிடலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை ஒரு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.